ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி உளுந்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லியோடு தான் சர்வ் பண்ணுறேன். இப்போ உளுந்து சட்னி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் தான் வச்சுட்டுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சட்னி. இதுக்கு 1 கப்பு முழு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் உளுந்து தான். இப்போது அதனால் உளுந்து நிறையா எடுத்துக்கணும். இப்போ தேங்காய் சட்னிலாம் பார்த்தா நம்ம தேங்காய் நிறையா எடுத்துப்போம், மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கம்மியாக போடுவோம். இப்போ உளுந்து சட்னிக்கு இந்த உளுந்து நிறையா எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துட்டுருக்கேன் முழு உளுந்து. இது நல்லா வறுத்துடலாம். நல்லா சிவக்க வறுக்கணும் உளுந்தை. இப்போ நல்லா வறுபட்டுருக்கு உளுந்து. இதை நம்ம வேறு ஒரு தட்டில் நல்லா தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா வறுத்தாச்சு, வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதே கடாயில் பூண்டு, கொஞ்சம் வாசனைக்கு நான் பூண்டு சேர்த்துட்டுருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு எடுத்துட்டுருக்கேன். இது ஒரே ஒரு ரொம்ப வதக்க வேண்டாம். அப்படி நல்லா பொரிஞ்சிரும். இந்த வானிலை நல்லா சூடாக இருக்கு இல்லையா, அதுலேயே நல்லா பொரிஞ்சிரும். இப்போ இந்த பூண்டு வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டுலாம். அடுத்தது நம்ம கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்து மிளகாயை வறுத்துக்கலாம். நான் காரத்துக்கு தகுந்தா போல் ஒரு 7லேருந்து 8 மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். கரெக்டாக இருக்கும் இந்த மிளகாய். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, வாசனைக்கு கருவேப்பிலை. இப்போ இந்த மிளகா நல்லா சிம்மில் தான் வறுக்கணும், கருகிடக்கூடாது மிளகா. அதே சமயத்தில் நல்லா வறுப்பட்டுருக்கணும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா நம்ம வானிலையும் பார்த்தா நல்லா சூடாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக இது வறுப்பட்டுரும். மிளகாயும் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. நல்லா பூண்டு வாசனை, அந்த நல்லெண்ணெயில் தான் நம்ம வறுத்துக்கிறோம் இல்லையா, அதனால் இந்த வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். அருமையான ஒரு கிராமங்களில் பண்ணுற வில்லேஜ் ஸ்டைல் உளுந்து சட்னி. உளுந்து ரொம்ப ஆரோக்கியம், சுவையும் கூட. இப்போ மிளகாய் நல்லா வறுப்பட்டுருக்கு. இப்போ நல்லா லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளியையும் வதக்கிக்கிறேன். இந்த அளவு புளி சேர்த்துக்கணும். எதுக்கு நான் புளியை வதக்கிக்கிறேன்னா, இது நல்லா ஈஸியாக அதை அரைப்பட்டுரும். இந்த சக்கையெல்லாம் இருக்காது. நல்லா நம்ம சட்னியோட நல்லா ஒன்று சேர நல்லா அரைஞ்சிடும். அதனால தான் நான் புளியும் வதக்கிக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா ஆறி இருக்குது. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பொருள்கள்லாம் சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா ஆறிடுது. எல்லாமே ஒன்றா சேர்த்தே அரைச்சின்னு வந்துடலாம், தனித்தனியாக வேண்டாம். இப்போ இதோட கொஞ்சமாக தேங்காய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் அரைச்சின்னு வந்துடுறேன். நம்ம உளுந்து சட்னி ரெடி. இதுக்கு தாளிதம்க்கு ஒரு சின்ன தடுக்கா பேன் வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிக்கிறத நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அருமையான உளுந்து சட்னி ரெடி. உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.